بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. அல்லாஹ்வுடைய இறையிலத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தொழுவதற்காக அவன் நமக்கு இட்டுள்ள கட்டளை ஆகிய கடமையாகிய இந்த ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இறை வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு வந்து அமர்ந்து அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருளும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆரம்பமாக அல்லாஹ்வை நம்முடைய உள்ரங்க வெளிரங்க வாழ்க்கையிலே பயந்து நடந்து கொள்ளுமாறு தக்வா செய்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவராக இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எல்லா விதமான ஜீவராசிகளையும் படைத்து இந்த உலகை தாண்டி பலவிதமான அற்புதமான படைப்புகளை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த படைப்புகளில் எல்லாம் அவன் உருவாக்கியவற்றை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலவற்றை சிறப்பானதாக சிலவற்றை மிகவும் அல்லாஹ்விற்கு சிறப்புப்படுத்தி கூடியதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருப்பதை நாம் திருமறை வசனங்கள் ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்கின்றோம். உதாரணமாக மலக்குமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த படைப்பாக படைத்திருந்தாலும் கூட மலக்குமார்களில் சிறந்தவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை படைத்திருக்கின்றார். நபிமார்கள் எக்கச்சக்கமாக அனுப்பப்பட்டிருந்தாலும் கூட நபிமார்களில் சிறப்பானவர்களாக நபிமார்களின் தலைவர் என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்புப்படுத்தி இருக்கின்றார். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான விஷயங்கள் அவனுடைய சிறப்புகளாக அவன் தன் நாடியவற்றில் இருந்து சிறப்புப்படுத்தக்கூடியவைகளை நாம் பார்க்கின்றோம். அதில் ஒன்றுதான் மற்ற நாட்களை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனும் இந்த காலகட்டத்தில் சில நாட்களை சில மாதங்களை சில குறிப்பிட்ட தினங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்புப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அந்த நாட்களில் மிகவும் சிறப்பான ஒரு நாள் தான் நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து அடையக்கூடிய நம்மை வந்து அடைய இருக்கக்கூடிய நாளாகிய துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். இது
திருமறை வசனம் ஹதீசுகளின் வாயிலாக நாம் பார்க்கும் பொழுது, அதாவது மிகப்பெரிய சிறப்புகளை உள்ளடக்கிய நாட்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார். சூரத்துல் ஃபஜ்ரிலே வல் ஃபஜ்ர், விடியற் காலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 இரவுகளை குறிப்பிடுகின்றார். இந்த 10 இரவுகள் என்ன என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமறை குர்ஆனிற்கு விரிவுரை சொல்லக்கூடியவர்களிலேயே மிகவும் சிறப்பான ஒரு தஃசீர் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கக்கூடிய நாட்கள் ஹிய லயாலி அல் அஷ்ரு அல் அவ்வல் மின் துல்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 நாட்களை தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நாட்களுக்கு அந்த 10 இரவுகள் என்பதற்கு விளக்கம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த அளவிற்கு மிகவும் சிறப்பான நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சிறப்புப்படுத்தி சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிப்பதாக அதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அல் அமல் ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாமுல் அஷ்ர். அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான நாட்கள் மற்ற நாட்களை காட்டிலும், அல்லாஹ்விற்கு மற்ற நாட்களை காட்டிலும் மிகவும் விருப்பமான நாட்கள் எந்த விஷயத்தில்? அல் அமல் ஸாலிஹ், சாலிஹான நல்ல அமல்கள் செய்வதற்கான மிகவும் அல்லாஹ்விற்கு விருப்பமான நாட்கள். நாம இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த, அதாவது துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்களில் அந்த அமல்களை செய்தால் அது அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான நாட்கள். ஃபகாலு, நாங்கள் நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவா? இந்த நாட்களில் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய எந்த அமலை விடவும் சிறப்பிற்குரியது என்று சொன்னீர்களே, ஜிஹாதை விடவுமா, அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்வதை விடவுமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஆம் ஜிஹாதை விடவும் தான் என்பதாக சொல்லி காண்பிக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜிஅ மின் தாலிக பிஷைஇன், ஒரு மனிதன் தன்னுடைய செல்வத்தோடும் தன்னுடைய உயிரோடும் போர்க்களத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதிற்காக போர்க்களத்திற்கு செல்கின்றான். அவன் திரும்பி வரும் பொழுது அவனிடம் பொருளாதாரமும் இல்லை, அவனுடைய உயிரும் இல்லை, அவன் மரணித்தவனாக அங்கேயே இருந்து விடுகின்றான். இவனை தவிர என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதனை குறிப்பிடுவது, ஒருவர் ஜிஹாதிற்காக செல்கின்றார், அங்கே போராடுகின்றார், அவர் மீண்டு வந்துவிட்டார் என்று சொன்னால், உயிரோடு தன்னுடைய பொருளாதாரங்களோடு ஓரளவு பாதுகாப்போடு திரும்பி வந்துவிட்டார் என்று சொன்னால், அந்த மனிதரை விட துல்ஹிஜ்ஜாவிலே செய்யக்கூடிய அமல்கள் மிகவும் சிறப்பான அமல்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணனையாக மிகவும் விளக்கமாக நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். இன்னொரு ரிவாயத்திலே பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா மின் அமலின் அஸ்கா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயரிய தூய்மைப்படுத்திய அமல்கள் என்ன தெரியுமா என்பதாக, வலா அஅதமு அஜ்ரன் மின் கைரின் யஅமலுஹு ஃபீ அஷ்ரில் அவ்ஹா, அதாவது இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் தான் அமல்களிலேயே மிகவும் மகத்தானது, கூலிகளிலேயே மிகப்பெரிய கூலிகள் கிடைக்கக்கூடியது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இதற்கு எதற்காக இந்த அளவிற்கு சிறப்பு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்புப்படுத்தி இருப்பதற்கான சில காரணங்கள் உண்டு. பொதுவாக உலமாக்கள் சொல்வார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் தான் எல்லா விதமான அமல்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதம். நம்ம மற்ற காலங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன் ரமலானுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த நாட்கள்ல நம்ம எல்லா அமல்களையும் செய்யலாம், ஒரே ஒரு அமல் ஈடுபட்டு விடும். என்ன அமல் அது? ஹஜ்ஜுடைய கிரியை. ஹஜ் என்று சொல்லக்கூடிய நிறைவேற்றக்கூடிய அந்த இபாதத்து மட்டும் ஈடுபட்டு விடும். ஆனால்
துல்ஹிஜ்ஜாவிலே அந்த ஹஜ்ஜுடைய கிரியையும் கூடுதலாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருப்பதனால் அமல்கள் ஒன்று சேரக்கூடிய நாட்கள் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்கள். நம்ம எல்லா தொழுகைகளையும் ஈடுபட்டுக் கொள்ளலாம். நாம ஜக்காத் கொடுக்கணும்னு அந்த நாட்கள்ல கொடுத்துக் கொள்ளலாம். இன்னும் குறிப்பாக நோன்பு நோன்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த சுன்னத்தான நோன்புகளையும் நாம் நோன்பு கொள்ளலாம். அத்தோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய இன்னொரு சுன்னத்தான நோன்பு, மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தான நோன்பு, அதாவது அதாவது அந்த ஆஷுராவுடைய 10வது தினத்திலே நாம் நோக்கக்கூடிய நோன்பு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். 9வது தினத்திலே நாம் நோக்கக்கூடிய நோன்பு. அன்பார்ந்தவர்களே, இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொன்னார்கள். இதுதான் அமல்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நாட்களை வந்து அடைய இருக்கின்றோம். அந்த நாட்கள்ல பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நிறைய இபாதத்துகளை வழிகாட்டி இருந்தாலும், நோன்பாக இருக்கட்டும், தொழுகையை நம்ம மற்ற நேரங்களில் எப்படி நிறைவேற்றணுமோ அது போன்று இருக்கட்டும், கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலூஹியா என்று சொல்லக்கூடிய அறுத்து பலியிடக்கூடிய ஒரு அமலையும் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் வலியுறுத்தி காண்பித்தார்கள். அதனால்தான் வரக்கூடிய நோட்டிற்கு துல்ஹிஜ்ஜாவில நமக்கு அதாவது கிடைக்கக்கூடிய அந்த ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாளுக்கு பேர் என்ன? ஈதுல் அத்ஹா. ஈதுல் அத்ஹா அதற்கான பொருள் என்ன? அறுத்து பலியிடக்கூடிய பெருநாள். அறுத்து பலியிடக்கூடிய பெருநாள் உலூஹியாவினுடைய நாள் என்பதாக நாம் அதற்கான விளக்கத்தை பார்க்கிறோம். அதாவது எல்லா அமல்களுக்கும் சில மாதங்களிலே சிறப்புகள் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த மாதத்தில் உலூஹியாவிற்கு அதிகமான வழிகாட்டுதலும் அதிகமான ஆர்வமூட்டுதலும் வழங்கப்பட்ட நாட்கள் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்தி இருக்கக்கூடியவர்களுக்கு, முடியுமானவர்களுக்கு அவர்கள் எந்த பிராணியை அறுக்க முடியும்? ஆடாக இருந்தால் ஆடு, மாடாக இருந்தால் மாடு, ஒட்டகத்தை அறுக்க முடிந்தவர்கள் ஒட்டகம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கான நோக்கம் என்னன்னு பார்த்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், லன் யனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்கள் அறுக்கக்கூடிய அதாவது பிராணியினுடைய இரத்தங்களோ இறைச்சியோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. வலாகின் யனாலு தக்வா மின்கும், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய தக்வா தான் அல்லாஹ்வை சென்றடைகின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே கூடுதலாக செய்யக்கூடிய அந்த உலூஹியா என்று சொல்லக்கூடிய இபாதத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முக்கியத்துவம் கொடுத்து அந்த இபாதத் தக்வாவின் அடிப்படையில் அமைய வேண்டும். எல்லா இபாதத்துகளும் தக்வாவின் அடிப்படையில் தான் அமைய வேண்டும். இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தையும் தக்வாவையும் பேணி செய்யக்கூடிய அமலாகவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் இருக்கக்கூடிய அமலாகவும் அந்த அமல்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக இந்த பிராணிகளை அறுத்து பலியிடுவதிலே தக்வா இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார் என்று சொன்னால், இன்றைக்கு சமுதாயத்தில் பிராணிகளை அறுப்பது என்பது, பிராணிகளை பலியிடுவது என்பது மிகவும் ஒரு செல்வத்திற்குரிய ஒரு விஷயமாகவும் அதை பெருமை தேடக்கூடிய அம்சமாக ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். நல்ல பிராணியாக இருப்பது தவறு அல்ல, நல்ல பெரிய பிராணியை வாங்குவது தவறு அல்ல. மாறாக 4 பேர் இவர் வாங்கிய பிராணிதான் மிக பெரியது, இவர் வாங்கிய பிராணியை போய் பாருங்க, அந்த மாட்டை போய் பாருங்க, அந்த ஆட்டை போய் பாருங்க, எப்படி பெருசா வாங்கியிருக்காரு என்று மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக நாம் அந்த இபாதத்துகளை நிறைவேற்றினால், அன்பார்ந்தவர்களே, அந்த இபாதத்துகள் எந்த பொருட்டுமே இல்லாத இபாதத்துகளாக நாளை மறுமையிலே நாம் காண்போம். ஆக நாம் நிறைவேற்றக்கூடிய மற்ற இபாதத்துகளாக இருக்கட்டும், கூடுதலாக உலூஹியா என்று சொல்லக்கூடிய எந்த இபாதத்தாகவும் இருக்கட்டும், அல்லாஹ்விற்காக நிறைவேற்றக்கூடியவர்களாக வாங்கக்கூடிய பிராணி நல்ல கொழுத்த செழிப்பான பிராணியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறு அல்ல. அந்த பிராணியை நாமே முன்வந்து அறுப்பது தவறு அல்ல. சிறப்பு என்பவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் எக்கச்சக்கமான பிராணிகளை, ஒட்டகங்களை அறுத்தார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்களிலே பார்க்கிறோம்.
அப்ப நம்முடைய பிராணிகளை நாமே அறுப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அந்த பிராணிகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் நமக்கு பலவிதமான அம்சங்களை வழிகாட்டினார்கள். என்னென்ன அம்சங்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்பானியுடைய அந்த பிராணி பலி பிராணி இடத்திலே நாமே பலி பிராணியை முடியுமானவரை எடுத்து பராமரிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். நம்ம என்ன பண்ணணும்? நாமே அதற்கு தீவனம் போடுவது, நாமே அதற்கு தண்ணி காட்டுவது, நாமே பராமரிப்பது, இப்படி செய்து வருவது அந்த பிராணியோடு நமக்கு ஒரு ஈர்ப்பையும் ஒரு ஈடுபாட்டையும் ஏற்படுத்தும். அந்த ஈடுபாட்டோடு அந்த பிராணியுடைய கழுத்தில் வைக்கக்கூடிய கத்தியின் பொழுது நமக்கு ஒரு உள்ளத்திலே ஒரு உறுத்தல், ஒரு தடுக்கம், அதாவது ஒரு நடுக்கம் ஏற்படும். அன்பார்ந்தவர்கள், அந்த இடத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இட்ட அந்த ஒரே ஒரு கட்டளைக்காக தன்னுடைய மகனிடத்திலே கேட்டார், மகனே, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கண்டேன். மகன் சொன்னார், தந்தையே, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்கள். மகனை கொண்டு செல்கின்றார்கள், படுக்க வைக்கின்றார்கள், அறுப்பதற்காக உழைக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை ஒரு ஆட்டோடு இறங்க வைத்து, இந்த ஆட்டை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை சோதித்தால் அந்த சோதனையிலிருந்து நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சோதனையை நினைவுகூறும் விதமாக, அதாவது அந்த நாளைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பு கொடுத்திருப்பதையும், அந்த நாளிலே அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாமே அறுப்பதற்கு முன்வதற்கும் வருவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினார்கள். என்றார்களே, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் எதேனும் போன்று இருந்தது. அந்த அறுக்கக்கூடிய பிராணிகள் ஆடாக இருந்தால், அது செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாதங்கள் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். வெள்ளாடாக இருந்தால் 1 வயது பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடங்கள் பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினார்கள். இதை புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே நம்ம பார்க்கலாம். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணியினுடைய வயதை நமக்கு நிர்ணயித்து கொடுத்தார்கள். எப்பொழுது அறுக்க வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய நிலைகளை கருதி நாம அந்த நேரத்துல கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக, அதாவது பெருநாளுடைய தினத்தில் நோன்பு, அதாவது அந்த ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ் பெருநாள் நிறைவடைந்ததற்கு பின்னால், தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னால் நாம் அறுத்து பலியிட்டுக் கொள்ளலாம். அதாவது பெருநாளுடைய தினத்தில் அறுக்கலாம். அதற்கு பின்னால் வரக்கூடிய துல்ஹஜ்ஜினுடைய 11, 12, 13 ஆகிய 3 நாட்களில் கூடுதலாக அந்த ஈதுல் அத்ஹாவுடைய 4 நாட்களிலும் நாம் அறுத்து பலியிட்டுக் கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். கூடுதலாக இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல், சிலருக்கு கொடுப்பதற்கு சக்தி குறைவாக இருக்கும். அவருக்கு ஒரு மாட்டினுடைய ஒரு பகுதியை தான் கொடுக்க முடியும், ஒரு மாட்டில் ஒரு பங்கு தான் கொடுக்க முடியும் என்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் வழிகாட்டினார்கள். என்ன? மாட்டிலே அதாவது 7 நபர்கள் கூட்டு சேரலாம். ஒரு மாடு அப்படின்னா அந்த மாட்டில் 7 நபர்கள் கூட்டு சேர்ந்து அந்த மாட்டை பிடித்து அந்த மாட்டிற்காக எல்லா விதமான விஷயங்களையும் ஷேர் செய்து அந்த மாட்டை அறுப்பதற்காக அவர்கள் நுழையலாம். ஒரு மாட்டிற்கு 7 நபர்கள். இன்னும் ஒட்டகத்திற்கு 10 நபர்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ஒருவருக்கு இந்த சமுதாயத்திற்கு இன்னொரு பிழை என்ன அப்படின்னா, சிலருக்கு மாடு முழுமையாக கொடுப்பதற்கு சக்தி இருக்கும். அவரால ஒரு 50,000, ஒரு 60,000, ஒரு 1,00,000 ரூபாய் உள்ள ஒரு மாடை சர்வசாதாரணமா வாங்கலாம். அந்த அளவிற்கு அவரால் முடியும். சக்தி இருந்தும் கூட அவர் ஒரு மாட்டில் கூட்டு சேர்வது என்பது அவர் முழுமையாக இபாதத்தை நிறைவேற்றாமல் அவர் தன்னுடைய இபாதத்தை சுருக்கிக் கொள்வதற்கு சமம் என்பதாக உலமாக்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். ஆக யாருக்கு எதை நிறைவேற்றுவதற்கு முடியுமோ, எந்த பிராணியை கொடுப்பதற்கு முடியுமோ, அல்லது தன்னால் ஒரு பகுதி தான் கொடுக்க முடியும் என்பதாக இருந்தால் அவர்கள் அந்த பிராணியுடைய ஒரு பகுதியோ அல்லது முழுமையாக கொடுக்க முடிந்தவர்கள் முழுமையாகவோ அதை கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், யார் குர்பானி கொடுக்கிறாங்களோ அவர்கள் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டை அறுப்பது வரைக்கும்
துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் ஆரம்பித்தது முதல், பிறை தென்பட்டது முதல் அவர் தங்களுடைய நகத்தையோ முடியையோ களைய கூடாது என்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். ஏன் எதற்கு அப்படின்ற கேள்வியெல்லாம் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்று வந்துவிட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும். யாரையும் தெரியாமல் அந்த நாட்கள்ல நகங்களையோ முடியோ வெட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர் தௌபா செய்து கொள்ளலாம். அது அல்லாமல் வேண்டும் என்று அதை அந்த தவறில ஈடுபடுவார் என்று சொன்னால் என்ன நகத்தை வெட்டுறது தப்பா, முடிய வெட்டுறது தப்பா அப்படின்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டினார். வேண்டுமென்றே ஒருவர் அதை செய்தார் என்று சொன்னால் அவர் பாவியாக கணக்கிடப்படுவார். என்றாலும் கூட அவருடைய உலூஹியாவில், அவருடைய அந்த அறுத்து பலியிடக்கூடிய விஷயத்தில் அது எந்த விதமான குறைபாடையும் ஏற்படுத்தாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அந்த அறுத்து பலியிடக்கூடிய அந்த மனிதனுக்கு மட்டுமே உள்ளது. சில நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் உள்ள யாருமே முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது அப்படின்னு. அப்படி அல்ல, இது அந்த தனி மனிதனுக்குரியது. ஒரு வீட்டுல ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னா, அவர் ஆடை வாங்குறார், அவர் மாடை வாங்குறார் அப்படின்னா அது அவருக்கு மட்டுமே உரியது என்பதையும் நாம இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இது போன்றான மிகவும் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு அமல் தான் துல்ஹிஜ்ஜாவிலே இந்த உலூஹியாவினுடைய அமல். ஆனா அன்பார்ந்தவர்களே, இந்த அமலை செய்வதற்கு நாம் அதிகமாக ஈடுபாடு காட்டணும். ஏன்னா மற்ற காலங்கள்ல, மற்ற நாட்கள்ல நாம் இந்த அமல்களை பெரும்பாலும் செய்ய மாட்டோம். யோசிச்சு பார்க்கணும். நம்ம மற்ற நாட்கள்ல எப்பொழுதாவது அல்லாஹ்விற்காக ஒரு பிராணியை அறுத்து பலியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்து பலியிட்டவர்கள் எத்தனை பேர்? குழந்தை பிறந்துச்சுன்னா அறுத்து பலியிடுறது அது வேற, அது கணக்கிடக்கூடாது. அது ஒரு சுண்ண, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். அது அல்லாமல் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக ஒரு ஆட்டை பலியிட்டு நேர்ச்சை கொடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நேர்ச்சை செய்தவர்கள் எத்தனை பேர்? குறைவாக இருப்பார்கள். அதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இபாதத்தை வலியுறுத்துவதற்காக இந்த நாட்களில் துல்ஹிஜ்ஜாவிலே நமக்கு இதை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஆக இந்த இபாதத்திலும் சரி, இது அல்லாத மற்ற இபாதத்துகளிலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டின அந்த அடிப்படையில், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய தக்வாவை அடையக்கூடிய அடிப்படையில் அந்த அமல்களை நாம் செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போன்று மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை காட்டிலும் இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய நாட்களில் செய்யக்கூடிய இந்த அமல்கள் மிகவும் சிறப்பானது, ஜிஹாதை விட சிறப்பானது. யாக அதை புரிந்து இந்த நாட்களில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய துல்ஹிஜ்ஜாவினுடைய அந்த ஆரம்ப 10 நாட்களில் அதிகமாக நற்கர்மங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்ஆவுடைய முதல் வரியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தை பற்றி நமக்கு எந்த அளவிற்கு வழிகாட்டுதல் செய்துள்ளார்கள் என்பதை குறித்தும், அதிலே குறிப்பாக நாம் செய்ய இருக்கக்கூடிய, செய்வதற்காக முயற்சி எடுக்கக்கூடிய உலூஹியா என்று சொல்லக்கூடிய அந்த அமல்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைகளையும் ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நாட்களை இந்த அளவிற்கு சிறப்புப்படுத்தி இருந்தாலும் கூட இதிலே அரஃபாவுடைய நாள் என்பதாக ஒரு நாளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே, ஹஜ்ஜுடைய கிரியை நிறைவேற்றுவது என்றாலே அரஃபா தான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் அரஃபாவிலே ஒன்று கூடவில்லையோ, யார் அரஃபாவிலே ஒன்று கூடவில்லையோ அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர் என்பதாக நம்ம ஹதீஸ்களை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அரஃபாவுடைய நாளுக்கு
ஹஜ்ஜுடைய கிரியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அரஃபாவுடைய நாளைக்கு மிகப்பெரிய சிறப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பதாக நம்ம ஹதீஸ்களை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய நாளிலே ஏராளமான மற்ற நாட்களில் நரகவாசிகள் விடுதலை செய்வதை விட இந்த அரஃபாவுடைய நாட்களில் தான் ஏராளமான நரக விடுதலை மக்கள் அடையக்கூடிய நாள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த நாள்ல தான், அரஃபாவுடைய நாளில் தான் அதிகமான மக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தில் இருந்து விடுதலை செய்கின்றார். அந்த அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகளுக்கான கடமை என்ன? அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே ஒன்று திரள்வது. ஊரிலே இருக்கக்கூடிய நமக்கான கடமை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய நோன்பை நோன்பது. அந்த அரஃபாவுடைய நோன்பை நோன்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கின்றேன், எதிர்பார்க்கின்றேன். என்னுடைய இதற்கு முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்கள், பின் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கின்றேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழிகாட்டலாக, ஒரு ஆர்வமூட்டுதலாக, ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அந்த ஒரு நோன்பிற்கு நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். ஒரே ஒரு நோன்பு, அந்த ஒரு நோன்பை நாம் நோற்றால் ஒரு வருடத்தினுடைய முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், பின்வரக்கூடிய ஒரு வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். அந்த அளவுக்கு சிறப்பான நோன்பு படைத்த ஒரு நாள் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய நாள். ஆக அன்பார்ந்தவர்களே, எந்த அமல்களையும் விட்டுவிட வேண்டாம். குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், திக்ர் தஸ்பீஹாத்துகளில் ஈடுபடுவதாக இருக்கட்டும், வாஜிபான இபாதத்துகளை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும். சிலர் ஜகாத் கொடுப்பதுல துல்ஹிஜ்ஜா மாசத்துல கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க, அல்லது இன்னும் கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நாம் கொடுத்தால் அது மிகப்பெரிய சிறப்புகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டின எல்லா அமல்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியது போன்று, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தது போன்று அதை செய்யக்கூடியவர்களாக, அதுவும் இந்த வரக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதத்தில் கூடுதலாக செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا وأجر والدنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين، فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.